தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் செக்மெண்ட்டுக்கு எப்படி கோட் ரைட் பண்ணுறது, அதுக்கான சிமுலேஷன், அதுக்கான டாஸ்க்கு, 2 செக்மெண்ட்டு, 3 செக்மெண்ட்டு, 4 செக்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ 4 செக்மெண்ட்டுக்கான டாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போது நான் வந்து 4 செக்மெண்ட்டுக்கான சிமுலேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 4 செக்மெண்ட்டுக்கான சிமுலேஷன் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரைட்டாக பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இதுக்கான வீடியோஸ் எல்லாமே எல்சிடி டிஸ்பிளே, கீபேட் இதெல்லாம் நடத்தினதுக்கப்புறம் நான் உனக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய கோடிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற என்ன பண்ணணும், செக் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 செக்மெண்ட் நடத்தினதுக்கப்புறம் நான் இன்டிமேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செக் பண்ணிக்கங்க. இப்போ டாஸ்க் நம்பர் 1 என்னென்னா 1 switch ப்ளஸ் 0 to 49 பிரிண்ட். ஓகே, எனக்கு ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 49 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் நீங்கள் 7 செக்மெண்ட்டில் நான் வந்து ஃபஸ்ட் செக்மெண்ட்லேருந்து கொடுத்த டாஸ்க் தான் நான் எகைன் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே காமன் டாஸ்க்காக தான் வரும். அப்படினால எல்லாமே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செக்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய பேசிக் கோடிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதிலே என்ன பண்ணுவீங்க, கண்டிஷன்லாம் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் மாற்றியே அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ 1 switch ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட். ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அடுத்த 2 சுவிட்ச் இதுக்கு 1 switch ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட், செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ டின்க்ரிமெண்ட். ஓகே, சுவிட்சை 1 டைம் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ மைனஸ் ஆகணும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னொரு வேல்யூ மைனஸ் ஆகணும். இதே மாதிரி 3வது டாஸ்க்கு. 4வது டாஸ்க் என்ன அப்படின்னா அதே தான், டிஸ்பிளே 0 to 0 இருக்கப்போ எல்இடி ஆஃபில் இருக்கணும். 1000 to 3000 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ரெட் எல்இடி மட்டும் ஆன் ஆகணும், எல்ஏ க்ரீன் வந்து ஆஃப் ஆகணும். அதே மாதிரி 4000 to 6000 இருக்கப்போ எல்ஏ எல்இடி வந்து ஆன் ஆகணும், ரெட்டும் க்ரீனும் வந்து ஆஃப் ஆகணும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினி ப்ராட்ஸ்க்கான கோடிங் எல்லாமே கேட்குறீங்க. அந்த மினி ப்ராட்ஸ்க்கான கோடிங் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ கீழே என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வீடியோ கீழே எனக்கு இந்த மாதிரி கோடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7000 to 9000 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகணும். அதே மாதிரி ரெட்டும் எல்லோவும் ஆஃப் ஆகணும். அதே மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ டைமில் வந்து எனக்கு என்ன ஆகணும், எல்இடி எல்லாமே ஆஃப் ஆகணும். 0 to 999 வரைக்கும் என்ன ஆகணும், எல்இடி எல்லாமே ஆஃபில் இருக்கணும். அதே மாதிரி 9000 to 999 வரைக்கும் என்ன ஆகணும், எல்இடி எல்லாமே ஆஃபில் இருக்கணும். இந்த டாஸ்க்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.